கட்டி கொடுத்த பெண்ணிற்கு மீண்டும் வீட்டில் அவர்களது குலதெய்வம் கோவிலில் மாமன் மச்சானுக்கு முதல் திருநீர் கொடுத்து அழகு பார்க்கும் ஒரே இனம் 24 மணி தெலுங்கு செட்டியார்கள் மட்டும்தான். இது எல்லா கோவிலையும் கண்டிப்பா நான் சொல்லிடுவேன். எப்படியாவது பெண் குழந்தைய கரை சேர்த்து விட்டுட்டா போதும், ஏதோ நல்லது கெட்டது வந்து அவங்களே வந்துக்குவாங்கன்னு நினைக்கிறத விட, தன்னுடைய பெண்ணை, தன்னுடைய சகோதரியை தன்னுடைய வீட்டில் ராணியாக மீண்டும் நினைத்து அவர்களை இறுதி மூச்சுள்ளவரை கைபிடித்து இழுத்துச் செல்லும் ஒரே இனம் 24 மணி தெலுங்கு செட்டியார்கள் தான். எங்க அண்ணன் வீட்டு கோவில்ல கும்பாபிஷேகம், எங்க அண்ணன் வீட்டு கோவில்ல பெரிய கும்பிடு அப்படின்னு தன்னுடைய உரிமையை, தன்னுடைய இரத்த பாசத்தை சீராக கொண்டு வந்து அந்த கோவிலில் வெளிப்படுத்துவதும் 24 மணி தெலுங்கு செட்டியாருடைய பெண் வீரமங்கைகள் தான். அதனால 24 மணியார் மட்டும் குலதெய்வத்தை கொண்டாடுவதில் அவருக்கு நிகரான ஒரு ஜாதி எனக்கு தெரிஞ்சில்லை. இது உங்களை காக்கா பிடிக்கிறதுக்காக இல்லை, அதுதான் உண்மை.